ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கோழி கடை தான் செய்கிறாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். எப்பயுமே நைட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு யார் யாருக்கு கடன் கொடுத்தது, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்ற விஷயம்லாம் நைட்டுக்கு பார்ப்பாரு. அந்த சல்லி எல்லாமே எண்ணி வைப்பார். அப்படி நைட்டுக்கு மிஸ் ஆகினா அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கணக்கெல்லாம் அவர் பார்ப்பார். ஒரு நேரம் அந்த பொறுப்பை எனக்கு தந்துடுவார். நீங்கள் இன்றைக்கி அந்த கடனெல்லாம் யார் யாருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நைட்டே சொல்லிடுவார். இல்லாட்டியா பக்கத்தில் இருந்து எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சல்லியெல்லாம் எண்ணி எடுத்து வைங்க, எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எல்லாம் கணக்கை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். எந்த நாளும் இல்லை, எப்போயாவது ஒரு நேரம் அந்த பொறுப்பு எனக்கும் வந்துடும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் அந்த பொறுப்பை எனக்கு தந்துட்டார். நீங்களே எல்லாம் பண்ணி சல்லியெல்லாம் எண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாம் எண்ணி எல்லாம் வேறு வேறையாக பிரித்து நான் வைக்கணும். எனக்கு தர வேண்டிய சல்லியை வேறையாகவும் வெளியில் கொடுக்க வேண்டிய சல்லியை வேறையாகவும் அவர் பிரித்து வச்சோன்னே அவர் எடுத்துகிட்டு போவார். எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.